வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2023ல வெளியான ரோஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரோஷ்னா ஆத்திரம்னு அர்த்தம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சச்சுன்னு ஒரு பணக்காரரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பெரிய கம்பெனி தான் இவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் அப்செட்டா சரக்கச்சிட்டு இருக்காரு. மாடியில இருந்து சச்சுவோட ஒய்ஃபும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சச்சு இருக்காருல, திடீர்னு ஒரு கன் எடுக்கிறாரு. மேல இருக்க ஒய்ஃபை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஆனா சச்சு என்ன பண்றாருன்னா அவரே பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இத ஒய்ஃபும் மாடியில இருந்து ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இவர் இறந்து போனாரு அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்ப அலினான்ற ஒரு பொண்ணோட பர்த்டே பார்ட்டி நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அலினாவை பொறுத்த வரைக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேர் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இப்ப ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர்ல ஜிக்னேஷ்னு ஒரு நபர் இருக்காரு. இவருக்கு அலினா மேல ஒரு கண்ணு இருக்கு போல. அலினாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல போய் டான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்ப தெரியாதனமா கையில வச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ் அவங்க மேல ஊத்திடுறாரு. பர்த்டே ட்ரெஸ்ஸையே நாசமாக்கிட்ட அப்படின்ற மாதிரி அலினா கோவப்படுறாங்க. ராஜத்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் தான் 2 பேரையும் சமாதானப்படுத்துறாரு. நீ போய் வாஷ் பண்ணிட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நீ போய் சாரி கேட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. கைஸ் நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க, டான்ஸ் ஆடுங்கன்ற மாதிரி ராஜத்தை சொல்றாரு. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஜிக்னேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு. சாரின்னு சொல்றாரு. அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நேரா ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. இவர் சாரி கேட்டுக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. இவரை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவரால ஃப்ரீயா பேச முடியல. அதனால மாடி இருக்க பகுதியை நோக்கி இவர் போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி அலினா இருக்காங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு கீழே வந்துடுறாங்க. ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் ரைடுக்காக வந்திருக்காங்க. இல்லீகல் ட்ரக் எல்லாம் யூஸ் பண்றாங்க போல. அதனால இங்க இருக்க எல்லாருமே தெரிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்ட் ஜிக்னேஷ்க்கும் கேக்குது. கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப ஜிக்னேஷ பின்னாடி இருந்து யாரோ லாக் பண்றாங்க. கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. விடுன்ற மாதிரி ஜிக்னேஷ் சொல்றாரு. ஆனா லாக் பண்ணவன் வேகமா இவரை ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஜிக்னேஷ் வரல, அதனால நம்ம மட்டும் கிளம்பலான்ற மாதிரி இவங்க 3 பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அங்க நடந்ததை பத்தி பேசிக்கிட்டே தான் வராங்க. தெரியாதனமா எதிர வந்த ஒரு பைக்கை கவனிக்காம இடிச்சிடுறாங்க. நைட்டு டைம்ல, அதனால தான் கவனிக்காம இடிச்சிருவாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ராஜத் இருக்கார்ல, நிறுத்திலாம் பார்க்க வேணாம், நம்ம கிளம்பிடலாம், யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்களும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல போலீஸ் செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லா வண்டியும் செக் பண்றாங்க. இவங்க வண்டியை செக் பண்ண போலீஸ் இருக்காங்கல்ல, வண்டியை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. வண்டியோட நம்பர் பிளேட்டே இல்ல, எங்க வண்டியை திருடுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேக்குறாரு. ராஜத் இருக்கார்ல, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்பதான் நம்பர் பிளேட் உடஞ்சிருச்சு போல. பின்னாடி நம்பர் பிளேட் இருக்கு சார், நீங்க பாருங்க, எங்க கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குன்ற மாதிரி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ப்ரூஃபும் கரெக்டா இருக்குன்றதை இந்த போலீஸும் பாக்குறாரு. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வேகமா வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க இடிச்ச நபருக்கு என்னாச்சுன்னே இவங்களுக்கு தெரியல. இதுல வேற போலீஸ் கிட்ட இப்படி சொல்லிருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இவங்க பிளாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க பிளாட்ல தான் இவங்க இருக்காங்க. அதே மாதிரி வாட்ச்மேனை இவங்க கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க பிளாட்ல பயங்கரமா சத்தம்லாம் போடுவாங்க. செக்யூரிட்டி தான் அதை சமாளிக்கிற வேலையை பார்த்துப்பாரு. அதனால செக்யூரிட்டிக்கு அப்பப்ப காசுலாம் தருவாங்க. அந்த மாதிரி இப்ப கூட அவருக்கு காசுலாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி நடந்து போறாங்க. வாட்ச்மேன் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னைக்கு மேடத்தோட பர்த்டே தானே, ஹாப்பி பர்த்டே மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி லிப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. அலினா தான் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கோம், அந்த இடத்துல தான் நம்ம நம்பர் பிளேட் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு, போலீஸ் கிட்ட நம்ம மாட்ட கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாத, எது வந்தாலும் சமாளிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ராஜத்தை சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டே இவங்க பிளாட்டு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்து பிளாட் பாட்டி இருக்காங்கல்ல, இவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களால ரொம்ப தொல்லையா இருக்க போல, அதனால தான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் அதை பெருசாவே கண்டுக்க மாட்டாங்க. இவங்க 3 பேர் பாட்டுக்கு இவங்களோட பிளாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்ல ராஜத் அலினாவை லவ் பண்றாரு, அலினாவும் லவ் பண்றாங்க. அப்புறம் ஏன் ஜிக்னேஷ் குறுகுறுன்னு பார்த்தாருன்னு ஒரு கேள்வி வரும். அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா இவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. அதை பத்தி தான் 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்ட்டிலாம் வேணான்ற மாதிரி அலினா சொல்றாங்க. ஏன்னா பார்ட்டி பண்ணா சவுண்ட் கேட்கும்ல, அதனால தான் இப்படி சொல்றாங்க. அது எப்படி பார்ட்டி பண்ணாம விட முடியும், கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்ட்டி பண்றோம் அப்படின்ற மாதிரி ராஜட்டும் சொல்றாரு. நம்ம சாங்கோட பார்ட்டி ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி டிவில சவுண்ட ரொம்ப அதிகமா வைக்கிறாரு. வேணான்னு அலினா சொல்றாங்க. ராஜத்து கேட்க மாட்டாரு. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்க தாத்தா இருக்கார்ல, பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்க எப்பதான் திருந்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட கேட்கிறாரு. எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, யாருமே காதுல வாங்க மாட்டாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
அலினாவோட Dress ஏற்கனவே ஸ்பாயில் ஆச்சு பாத்தீங்களா, அதை நான் மாத்திட்டு வரேன்ற மாதிரி மாடிக்கு போறாங்க. மாடியில சிஸ்டம் ரூம் இருக்கு போல. அந்த சிஸ்டம் ரூம்ல ஏதோ எரர் காட்டுது, வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வரேன்ற மாதிரி ராஜத்தும் சொல்லிட்டாரு. இப்ப என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா 10 கம்ப்யூட்டருக்கு மேல இருக்கு. இவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு கம்ப்யூட்டர்ன்றதும் நமக்கு புரியல. எரர் காட்டுச்சு பாத்தீங்களா, அந்த எரரை இவர் சரி பண்ணிடுறாரு. இன்னொன்னு பொண்ணோட பேரை நான் சொல்லியிருக்க மாட்டேன், அவங்க பேரு ரோனிகா அப்படின்றது. இப்ப ரோனிகா மட்டும் சோஃபால உட்காந்து இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து ரோனிகா கிட்ட பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கிஸ் பண்றதுக்காகலாம் வராரு. சோ இவர் அலினாக்கு உண்மையா இல்லன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ரோனிகா இருக்காங்கல்ல, இதெல்லாம் வேணாம், அலினா வந்துருவா, நீ அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி இவரும் அமைதியா இந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. அலினா வந்துடுறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, என்ன இவ இன்னும் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி ராஜத்தோ ரூம்குள்ள வராரு. பார்த்தா அவங்க குளிச்சு முடிச்சுட்டு இப்பதான் வெளியே வந்திருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ரொமான்டிக்கா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னுமே ஆக்சிடென்ட் பத்தி தான் யோசிச்சு அலினா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ராஜத்தை சொல்லிட்டாரு. இப்ப ரோனிகா இருக்காங்கல்ல, வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முதல்ல ராஜத் வெளியே வந்துடுறாரு. இவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்த ராஜத் இருக்கார்ல, ஜிக்னேஷ்க்கு கால் பண்ணலான்னு கால் பண்றாரு. ஆனா கால் போக மாட்டேங்குது. அவர்கிட்ட தான் கேக் ஆர்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவன் பண்ணானா என்னன்னு தெரியலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அலினா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு அலினா பர்த்டே இல்ல, அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ராஜத் யோசிக்கிறாரு. இப்ப பாக்குறதுக்காக கதவை வந்து ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா டெலிவரி பண்றதுக்காக ஒரு பையன் தான் வந்திருக்கான். கேக் ஆர்டர் பண்ணீங்கல்ல, தரதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்றான். என்ன உடம்புல காயெல்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. வர வழியில ஒரு கார் என் மேல இடிச்சிருச்சு, காரை நிறுத்தாமையே போயிட்டாங்க, எனக்கு லைட்டா காயம் பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க யார் மேலயோ காரை இடிச்சுட்டு நிறுத்தாம வந்தாங்கல்ல, இவன் மேலதான் இடிச்சு நிறுத்தாம வந்திருக்கோம் அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப ராஜத்து காசு எடுக்கிறன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்ப டெலிவரி பாய் இருக்கார்ல, நான் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. சரி உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கூப்பிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் எங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இவரும் ரெஸ்ட் ரூமுக்கு கிளம்புறாரு. அலினா அந்த ஆக்சிடென்ட் பத்தியே தான் யோசிச்சிருப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. பரவாயில்லப்பா, நம்ம ஆக்சிடென்ட் பண்ணாம உயிரோட தான் இருக்கான், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப ராஜத்தும் கேக்க வெட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்துல அவர் இருக்காரு பாத்தீங்களா, பாத்ரூம்ல ரெஃப்ரெஷ்லாம் ஆகுறாரு. இவங்க கேக்க வெட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க பர்த்டேவா மேடம், நானும் ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. யாருமே புது ஆளை ஜாயின் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்கல்ல, அதெல்லாம் வேணான்ற மாதிரி ராஜத்தை சொல்லிட்டாரு. இந்த கேக்குக்கான காசு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவன் இருக்கான்ல, ரோனிகா மேடம் நீங்க இந்த ஸ்கூல்ல தானே படிச்சீங்கன்னு கேக்குறான். அது எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி ரோனிகா ஆச்சரியப்படுறாங்க. அப்ப நீங்க அங்கதான் படிச்சீங்களா, நான் உங்களோட ஜூனியர் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதே மாதிரி இங்க குரூப் போட்டோ இருக்கிறத பார்த்தேன், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த குரூப் போட்டோல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கவா அப்படின்ற மாதிரி இவங்க இருக்க இடத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இவன் பண்றதெல்லாம் சுத்தமா இவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ராஜத்தும் ரொம்ப கோவப்படுறாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ தான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கதவு கிட்ட கூட்டு வந்து லாக் பண்ணிடுறாரு. சரியான சைக்கோவா இருப்பான் போல, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ராஜட் 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கேட்க வெட்டலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அவன் கதவை தரங்கன்ற மாதிரி தட்டிட்டு இருக்கான். இவங்க கண்டுக்காத மாதிரி கேட்க வெட்டலாம்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்னா நேரடியா கால் பண்ணிடுறான். சார் என்னோட பேக பாத்ரூம்லயே விட்டுட்டேன், அதை எடுக்கணும், ப்ளீஸ் கதவை தரங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவரும் கோவமா கதவை ஓபன் பண்ணிடுறாரு. முதல்ல அந்த பேக் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவனும் பாத்ரூம் நோக்கி நடக்கிறான். இப்ப பேக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறான். ஆனா திரும்பி இவங்க கிட்ட சோகமா பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு அடிப்பட்டதை பத்தி கூட கவலைப்படாம சரியான டைம்ல உங்களுக்கு கேட்க தரணும்னு நினைச்சேன், ஆனா என்ன போய் பர்த்டே பார்ட்டியில சேர்த்துக்க மாட்டீங்கல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சோகமா நடக்கிறான். அலினாக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சரி வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அவனும் ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடுறான். இவங்க கேக்க வெட்டிடுறாங்க. கேக்க வேகமா ஊட்டி விடுவாங்கல்ல, அவன் ஊட்டி விடுறதுக்கு வரான். ஆனா அலினா தட்டி விட்டுறாங்க. அதனால அவன் Dress முழுக்க பட்டுருது. இதை வாஷ் பண்ணிட்டு மட்டும் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சீக்கிரமா வாஷ் பண்ணிட்டு கிளம்புன்ற மாதிரி ராஜத்தை சொல்றாரு. இவன் பண்ற ஆக்டிவிட்டிலாம் இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா படுது. ஏன் இப்படி பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் ரூம்குள்ள யார் நுழைஞ்சாலும் சிக்னல் கொடுத்துரும் போல. இப்ப ராஜத்துக்கு சிக்னல் வந்துருது. செக் பண்ணி பார்த்தா அவன் ரூம்குள்ள போயிருக்கிறது தெரிய வருது. இவர் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொன்ன, இங்க எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரிலாம் அவன் மேல கோவப்படுறாரு. எதுக்காக சார் இவ்வளவு சிஸ்டம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்துடுறாரு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவனை தள்ளிட்டு இருக்காரு. அப்ப அவன் இருக்கான்ல, சார் நீங்க சச்சின் ஒருத்தர் இறந்தாரு, அந்த கம்பெனில தானே ஒர்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஸ்டார்டிங் சச்சின் ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த கம்பெனில தான் ராஜத் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ராஜத் கோவமா கேட்கிறாரு. இல்ல சார், உங்க கம்பெனி ஐடி கார்டை பார்த்தேன், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவனும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான்.
இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு கடுப்பா இருக்கு. எதுக்காக நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வெளியே தள்ளிட்டு இருக்கும் போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒரு சாரி கூட நீங்க கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். எது நாங்க ஆக்சிடென்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நடிக்காதீங்க, நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா உங்க கார் நம்பர் பிளேட் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன், உங்களை மாதிரி பொய் சொல்றதுக்கான அவசியம் எனக்கு கிடையாதுன்ற மாதிரி நம்பர் பிளேட் எடுத்து காட்டுறான். சரி நாங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணோம், இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தாங்க, நான் பாட்டுக்கு அமைதியா கிளம்பிடுறான்னு சொல்றான். ஏண்டா நீ உயிரோட தானே இருக்க, நாங்க எதுக்காக 5 லட்சம் ரூபாய் தரணும், அதெல்லாம் தர முடியாது, கிளம்புன்ற மாதிரி ராஜெட் கிண்டல் பண்றாரு. கிண்டல் பண்ணவர் லைட்டா அவனை அடிக்கிறாரு. 5 லட்சம் ரூபாய் தந்துருங்க, நான் அமைதியா போயிடுறேன்னு சொல்றான். ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. நாங்க எதுக்கு காசு தரணும், நாங்கெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான்ல. ஒரு ஸ்டேஜ்ல ராஜத்து கோவப்படுறாரு. இவன் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்காரு. அப்படி நெரிச்சிட்டு இருக்கும் போது அவன் மறைச்சு வச்சிருக்க கன் எடுத்து பாயிண்ட் பண்றான். அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேருமே செம்மையா பயப்படுறாங்க. எவ்வளவு டீசென்ட்டா 5 லட்சம் ரூபாய் கேட்டேன், தந்திருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிருப்பேன், என்ன எதுக்காக கன்னெல்லாம் யூஸ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தென்னாவட்டா பேசுறான். அலினா பக்கத்துல வரும்போது சட்டுன்னு லாக் பண்ணிடுறான். நீ மட்டும் 5 லட்சம் எடுத்துட்டு வரலான்னு வச்சுக்கோ, இவ கதையை முடிச்சிருவன்ற மாதிரி ராஜத்து கிட்ட சொல்றான். ராஜத்தும் எடுத்துட்டு வரதுக்காக போறாரு. இவன் இருக்கான்ல ரோனிகா கிட்ட சொல்லி லாக் பண்ண சொல்றான். இவங்களுமே லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜத்துக்கு காசு தரதுல விருப்பம் கிடையாது. ரோனிகா காசு எங்க இருக்குன்ற மாதிரி வேணும்ட்டே சத்தமா கேக்குறாரு. அவனுக்கு காசு இருக்கிற இடம் கூட தெரியலையா, போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதனால ரோனிகா இருக்காங்கல்ல உள்ள வந்துடுறாங்க. நம்ம எப்படியாவது அவனை அடிக்கணும்ன்ற மாதிரி தான் 2 பேருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் உள்ள டிவி ஓடிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. டிவில ஒரு டெலிவரி பாய் இறந்து போனதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல தான் பாடி கிடைச்சிருக்கும். ஆளுங்க எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இடிச்சவன் இறந்து போயிட்டானா இவன் யாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு காசு எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி இவன் அலீனா கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ராஜத்து கையில காசை வச்சிருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல ஆயுதத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. அவன் கையை நீட்டி காசை வாங்கலாம் நினைக்கிறான். அந்த கேப்ல இவங்க ஆயுதத்தை வச்சு அவன் கையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. இதனால கேப் கிடைக்குது இல்ல, 2 பேருமே அவனை போட்டு அடிக்கிறாங்க. இப்ப அவன் கையில இருக்க கண்ணி இவங்க கைக்கு வந்துருது. உண்மையை சொல்றா, நீ அந்த டெலிவரி பாய் இல்ல, நீ யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அலீனாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, இவன் டெலிவரி பாய் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, அந்த டெலிவரி பாய் இறந்துட்டான், இவன் வேற யாரோ அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்றாங்க. இவங்க 3 பேரை பத்தி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ராஜத் இருக்கார்ல, ஒருவேளை திருடுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோயேன், உன்னை விட நாங்க பெரிய திருடங்க, எங்க கிட்ட எல்லாம் திருட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கூட இவனை பத்தி இவன் சொல்ல மாட்டான். இப்ப சொல்ல போறியா இல்லையான்ற மாதிரி ராஜத்தை அடிச்சிட்டு இருக்காரு. இவன் சொல்லலாம் நினைக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவன் வந்திருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இவங்க 3 பேர் நினைக்கிறாங்க. ரோனிகா இவனை லாக் பண்ணி ரூம்குள்ள கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரோனிகாவும் கூட்டு போயிடுறாங்க. இப்ப ராஜத்தை தான் கதவை திறந்து யார் வந்திருக்கான்னு பாக்குறாரு. செக்யூரிட்டி தான் வந்திருக்காரு. இன்னைக்கு மேடத்தோட பர்த்டேல சார், சரக்க தந்தீங்கன்னா உங்க பேரை சொல்லி குடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரக்கு தானே, நாளைக்கு தரேன் ராஜத்தை சொல்லிட்டாரு. ஏன் சார் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவன் சரக்கு தரலனா போக மாட்டான்றது ராஜத்துக்கு தெரிஞ்சிருது. இரு எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. பரவாயில்ல, ஒரு சரக்கு பாட்டில் தேரிச்சு அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சந்தோஷப்படுறாரு. எதிர் வீட்டு தாத்தா இவரை கவனிச்சிட்டு இருக்காரு. என்ன பெருசு, ஏன் வெளியே நிக்கிறீங்க, சின்னஞ்சிறுசுங்க, கொஞ்சம் சவுண்ட் கேட்க தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. டெலிவரி பாய்க்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அதனால ரோனிகாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். கதவு வேற லாக்ல இருக்கு. அதனால இவங்க 2 பேரால உள்ள வர முடியல. ரோனிகா கதவை திறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரோனிகா தான் இங்க அடி வாங்கிட்டு இருக்காங்கல்ல, கதவை திறக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல ராஜத் என்ன பண்றாருன்னா கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. அவன் ரோனிகாவை அடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோன்னா அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவ்வளவு அடிக்கிறாங்களே, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சவுண்ட் கேட்காதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இவங்க நார்மலாவே நிறைய சத்தம் போடுவாங்க. அதனால பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களா இதுக்கு பழகியே போயிருப்பாங்க. இப்ப இவன் ரொம்ப காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறான். நீ யாருன்னு சொல்ல போறியா இல்ல சாக போறியா அப்படின்ற மாதிரி ராஜத்து கேட்கிறாரு. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இந்த இடத்துல இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜிக்னேஷை யாரோ லாக் பண்ணி வச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, வேற யாரும் கிடையாது, இவன் தான். ஜிக்னேஷ் போன்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்திருப்பான். ஜிக்னேஷ் ஏற்கனவே கேக்குக்காக கால் பண்ணிருப்பாரு போல, எங்க டெலிவரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுதான் இவன் கேட்டுக்கிறான்ல, நம்ம டெலிவரி பாய் மாதிரி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். ஜிக்னேஷ் என்ன விடு விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜிக்னேஷ்க்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். இப்ப வீசிங் வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அந்த இன்ஹேலரை தாண்டுற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி இருக்க இடத்துல அந்த இன்ஹேலரை வச்சிடறான். முடிஞ்சா எடுத்துக்கோன்ற மாதிரி அவரை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறான். இனி இடத்துக்கு அவன் செத்து கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் கிண்டலா பேசுறான். திரும்பி ராஜத்தை 4 அடி அடிக்கிறது. முதல்ல நீ யாருன்னு சொல்டா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்களுக்கு மீராவை தெரியுமான்ற மாதிரி அவன் கேட்கிறான். ராஜத்தோட முகம் லைட்டா மாறுது. இப்பதான் இவன் யாருன்றத சொல்றான். இவன் பேரு கணேஷ் அப்படின்றது இன்சூரன்ஸை ஓகே பண்றது தான் இவனோட வேலையா இருக்கும்.
சச்சு சூசைட் பண்ணி இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, சச்சுவோட ஒய்ஃப் பேர் தான் மீரா. மீராவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கான். சூசைடா இருந்தா மட்டும்தான் இவரு காசு தரலாம். போலீஸ் சூசைட்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனா இவருக்கு சில டவுட்லாம் இருக்கு. கொஞ்ச நாள் இவங்களை கவனிச்சுட்டு நம்ம ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இவங்களுக்கே தெரியாம இவங்களை வேவு பார்ப்பாரு. அப்பதான் இவங்க ராஜத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இவருக்கு தெரிய வருது. ஹஸ்பண்ட் மூலியமா மீராக்கு கம்பெனி சீக்ரெட்லாம் தெரியும். அந்த விஷயத்தெல்லாம் ராஜத்து கிட்ட சொல்லிடுவாங்க. நீ வேற கம்பெனி கிட்ட வித்துரு, பெரிய காசு பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க சொன்ன மாதிரியே தான் ராஜத்து பண்ணிருப்பாரு. இதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. ஏன்னா அவரோட சொத்து முழுக்கவும் போயிருது. இவங்க 2 பேர் பக்காவா பிளான் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. மீரா இருக்காங்கல்ல, 98% என்கிட்ட தந்துரு, மீதி 2% உன்னோட கமிஷனா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவு கம்மி கமிஷனா அப்படின்ற மாதிரி இவருக்கு உள்ளுக்குள்ள கோவமா இருக்கு. அதை வெளியே காட்டிக்க மாட்டாரு. இப்ப மீரா இருக்காங்கல்ல, நான் ஸ்விம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. ஜாலியா ஸ்விம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, சட்டுன்னு மீராவை தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்காரு. இவங்க கதையை முடிச்சுட்டா முழு காசு கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத தள்ளி இருந்து இந்த கணேஷ் பார்த்திருப்பான். ஷாக் ஆன மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்பி இருப்பான். நான் மீராவை கொன்னதை பார்த்திருக்கேன், இதுல என்ன இருக்கு, அதுக்காக என்ன பழி வாங்குறதுக்கு வந்துட்டியா? நிச்சயமா இது காரணமா இருக்க வாய்ப்பு இல்ல. உண்மையான காரணம் என்ன, அதை ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த கணேஷ உண்மையான காரணத்தை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கணேஷ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு மாதிரி தான் இருப்பாரு. பேக்குன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் இருப்பாரு. இப்ப ஆட்டோல வந்து இறங்குறாரு. ஆட்டோக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவரை ஏமாத்தி 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவே வாங்கிடுறான். அந்த அளவுக்கு தான் இவருக்கு தைரியம் இருக்கு. அவனை எதிர்த்தெல்லாம் பெருசா பேச மாட்டாரு. இப்ப கணேஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் தான் வெல்கம் பண்றாங்க. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. எப்பனாலும் பிரசவம் நடக்கலான்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. பிரசவத்துல சில காம்ப்ளிகேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக காசு பெறற்ற வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் சீட்டு போட்டேன், அது மூலியமா இவ்வளவு காசு கிடைச்சிருக்கு, இதை நீங்க மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவசியமே கிடையாது, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன், இதை தாண்டி லோனுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம், நீ கவலைப்படாம இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் யார்கிட்ட இருந்தோ கால் வருது. நான் லோனுக்காக அப்ளை பண்ணதா சொன்னேன்ல, அவங்க தான் பேசுறாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃப் ஏத்துக்கிறாங்க. இவரும் லோனுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க சில டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இவரும் அந்த டீடைல் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு ஒய்ஃப் கீழே விழுந்து கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக உள்ள வராரு. ஒய்ஃப் கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பாக்குற இவருக்கு ரொம்ப பயம் வந்துருது. வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஒய்ஃபை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. இனிஷியல் பேமெண்ட்டை கட்டுங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இவரும் கட்டிடலாம் நினைக்கிறாரு. அப்ப லோன் விஷயமா திரும்பி கால் பண்றாங்க. ஓடிபி வரும், அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா இந்த லோன் அமௌண்ட் நமக்கு தேவைன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஓடிபி எல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப இனிஷியல் பேமெண்ட் தரணும்ல, அதுக்காக கார்டை தந்து அங்க பேமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கார்டுல காசு இல்ல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. அது எப்படி இல்லாம போகும், காசு இருக்கும், நீங்க நல்லா ஸ்வைப் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி திரும்பி ரிஜெக்டட்னு வருது. சார் தப்பா ஏத்துக்கலனா பக்கத்துல இருக்க ஏடிஎம்ல போய் காசை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. நான் ஒய்ஃபை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து ஒய்ஃபை பாக்குறாரு. கவலைப்படாத, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதலா பேசிட்டு போறாரு. இப்ப ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பார்த்தா பேலன்ஸே இல்லன்ற மாதிரி காட்டுது. இது பேலன்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா குழம்பிடுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நான் எப்படியாவது காசை பரட்டி தந்துடுறேன், நீங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எதுனாலும் டீன் கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் டீன் கிட்டயே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. டீன் இருக்கார்ல, அப்படிலாம் பண்ண முடியாது சார், சின்ன அமௌண்ட் இல்ல, இது பெரிய அமௌண்ட், நீங்க சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க, அப்பதான் நாங்க ஆபரேஷன் ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறாரு. கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் கேட்கறாரு. எல்லாருமே அவ்வளவு காசுலாம் இல்லன்ற மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த குழந்தைக்காக 2 பேருமே ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி சோகமா இவர் உட்காந்து இருக்கும் போது நர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாரி சார், உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் உடஞ்சு போயிடுறாரு. இப்ப சோகமா ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராரு. இவர்கிட்ட இருந்த காசை வச்சு கூட ஒய்ஃபை காப்பாத்திருக்கலாம், ஆனா காப்பாத்த முடியாம போயிருச்சு, யாரோ நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப்க்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சிடுறாரு.
யாரோ ஒருத்தர் தான் இவர்கிட்ட இருக்க காசெல்லாம் எடுத்திருக்காங்க. லோனுக்காக ஓடிபி எல்லாம் கேட்டாங்கல்ல, அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. இவரும் அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. போலீஸ் கிட்ட எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு, எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் விட மாட்டாரு. பயங்கரமா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சம்பந்தப்பட்டவங்களை நம்ம ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இல்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தேடுறாரு. அது 4 பேரை காட்டுது. ஸ்டார்டிங்ல 4 பேரை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அவங்கள ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி தான் கிளம்பி இருப்பாரு. எங்க 4 பேரை கொல்றதுக்காக கிளம்பி வந்துட்ட அப்படிதானேன்ற மாதிரி ராஜத்து கிண்டல் பண்றாரு. எங்க 4 பேரை கொல்ல வந்துட்டு இப்ப நீ தாண்டா சாக போற அப்படின்ற மாதிரி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள இவர் இருக்காரு பாத்தீங்களா, மறைச்சு வச்சிருக்க ஒரு பிளேட வச்சு 3 பேரோட முகத்தையும் ஒரு வெட்ட போடுறாரு. இவருக்கு சண்டைலாம் நல்லா தெரியும். வேணும்ட்டே தான் அடி வாங்கின மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிருப்பாரு. மூஞ்சில இவர் பூரா விட்டார்ல, அதுல கன்னு பறந்து இவர் கைக்கு வந்துருது. இப்ப கன்னு வந்தோட இவர் இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாரு. இல்ல 2-3 பேருக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப எல்லாரையும் இவர் அடிச்சு போட்டுறாரு. ஏறக்குறைய 3 பேருமே இறந்த மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. இவருக்கும் இதுல நிறைய காயம்லாம் பட்டிருக்கும். இவர் தவண்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல சாஞ்ச மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப சாகாம இருக்க ராஜத் இந்த இடத்துக்கு வந்துடுறான். கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கான். ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்திருப்பான் போல. இவரோட வயிற்றிலேயே குத்துன்னு குத்திட்டு இருக்கான். இவர் கையில தானே கன் இருக்கு. கன்னை வச்சு ராஜத்தை ஷூட் பண்றாரு. பக்கத்துல தான் ஜன்னல் இருக்கும். ஜன்னலை உடைச்சிட்டு ராஜத்து கீழே விழுறாரு. கீழே பாடி விழுந்ததை பார்த்து அந்த செக்யூரிட்டி ஷாக் ஆயிடுறாரு. என்ன மாடியில இருந்து குதிச்சிட்டாருன்னு யோசிக்கிறாரு. இப்போ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. போலீஸும் அங்கிருந்து வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. போலீஸ் எப்பனாலும் வரலான்றது இந்த கணேஷ்க்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி சிஸ்டம் எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சிஸ்டம் இருக்க ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் உடைச்சிடுறாரு. ஒய்ஃபை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. செக்யூரிட்டியும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக மேல வரலாம்னு நினைக்கிறாரு. வேற ஒரு லிப்ட்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, கீழே வந்துடுறாரு. இவர் நடக்கிறதுக்கே பயங்கரமா கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு தான் நடந்து போறாரு. இப்ப வாசல் கிட்ட பொத்துன்னு இவர் கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் இவரோட ஒய்ஃபு கற்பனையில தெரியுறாங்க. எந்திரி, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் கையில நம்பர் பிளேட் எப்படி வந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும் போதுதான் இறந்து போன அந்த டெலிவரி பாயை பார்த்திருப்பாரு. அவர்கிட்ட இருக்க கேக்க எடுத்திருப்பாரு. அதே மாதிரி நம்பர் பிளேட் அங்கதானே இருந்தது. அது எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. ஜிக்னேஷும் அந்த இன்கேதரை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா அவன் உயிர் போயிருக்குன்ற மாதிரி இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப கணேஷ் நடந்து போயிட்டு இருக்காரு. எதிரதான் போலீஸ் ஜீப் வருது. இந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்ற மாதிரி இவர்கிட்டயே கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் இருக்கு, நான் இப்பதான் கேக்க டெலிவரி பண்ணிட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே அந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி வராங்க. செக்யூரிட்டி திரும்பி கீழே வந்துடுறாரு. சார், திடீர்னு மேல இருந்து இவர் குதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸுங்களும் என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி அந்த ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கூட சவுண்ட் கேட்கலையான்னு கேக்குறாரு. எங்களுக்கு கேட்கலன்ற மாதிரி வேகமா அவங்க கதவை சாத்திடுறாங்க. அந்த பசங்க மேல இருக்க கோவத்துல தான் இப்படி கதவை சாத்துறாங்க. உள்ள கேக் இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. ஒருத்தன் இப்பதான் கேட்க தந்தன்ற மாதிரி சொன்னான்ல, அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றது இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. கணேஷ் சிஸ்டத்தெல்லாம் உடைச்ச மாதிரி தானே நமக்கு காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. எங்க இருந்தெல்லாம் காசு எடுத்தாங்களோ திரும்பி அதே அக்கௌண்ட்டுக்கு காசு போற மாதிரி இவர் பண்ணிருப்பாரு. அதனால சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே அவங்களோட காசு கிடைச்சிருது. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இவருக்கு ஏகப்பட்ட காயம் இருந்ததுல, நடந்து வந்தவர் ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. கார்டு மேல இருக்க 10 நம்பரை சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் இப்படி ஏமாத்துறாங்க. கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரி கடைசியில ஒரு மெசேஜை காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.